வேளாங்கண்ணி அருகே பூவைத்தேடி கிராமத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் இலங்கை மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். நாகை மாவட்டம் பூவைத்தேடி கிராமத்தில் உலக சிலம்பம் விளையாட்டு சங்கம் மற்றும் வீர தமிழர் சிலம்பம் கலைக்கூடம் இணைந்து தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியை நடத்தியது. 5 முதல் 6 வயது, 7 முதல் 8 வயது, 9 முதல் 10 வயது என 3 பிரிவுகளில் ஆண்கள் தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் போட்டிகள் நடத்தப்பட்டன. இலங்கை மற்றும் தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட சிலம்பாட்ட வீரர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, மான் கொம்பு, சுருள், ஆயுத பிரிவுகள், வாள், கேடயம் மற்றும் பாரம்பரிய உடையணிந்த வீரர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். திப்பு சுல்தான் படைவீரர்கள் போன்ற இஸ்லாமிய குழந்தைகள் அவர்களது வீர திறமைகளை அங்கு வெளிப்படுத்தியது எல்லோர் மனதையும் ஈர்க்கும் விதமாக இருந்தது. போட்டியினை திமுக கீழையூர் ஒன்றிய செயலர் எடிசன் தொடங்கி வைத்தார். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு உலக சிலம்ப விளையாட்டு சங்க தலைவர் சுதாகரன் சான்றிதழ்கள், கோப்பைகள் மற்றும் பதக்கங்களை ஆகியவற்றை வழங்கினார். உலக சிலம்ப விளையாட்டு சங்க தலைவர் சுதாகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் கேடயங்களை வழங்கினார். அழிந்து வரும் பாரம்பரிய விளையாட்டினை மீட்டெடுக்கும் விதமாக நாகை மாவட்ட வீர தமிழர் சிலம்ப கலைக்கூட ஆசான் சரவணன், பாலராஜேந்திரன், சோழன் ஆகியோர் போட்டிகளை ஏற்பாடு செய்திருந்தனர். வேளாங்கண்ணி, பூவைத்தேடி, திருப்பூண்டி, விழுந்தமாவடி, வேதாரண்யம், நாகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த போட்டிகளை கண்டு ரசித்தனர். நாகை மாவட்டத்திலிருந்து மாநில அளவிலான சிலம்ப போட்டி நடத்தி இப்போ தேசிய அளவிலான சிலம்ப போட்டி நடத்துகிறோம். 2026 ஜனவரி மாதம். இந்த போட்டியில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வேலூர், சென்னை, செங்கல்பட்டு இதுமாரி எல்லா மாவட்டங்களிலிருந்து இந்த 15 மாவட்டங்கள் 20 மாவட்டங்களிலிருந்து மாணவிகளை அழைத்து இந்த போட்டிகளை கலந்துக்கிட்டு சிறப்பித்தாங்க. இந்த சிலம்ப போட்டியை அடிப்படையாக உள்ள மாணவரிடம் இந்த கலையை மென்மேலும் வளர நம்ம ஊக்கமளிக்கும் விதமாக இந்த போட்டி நடத்தப்படுகிறது. இந்த போட்டியானது எனது வாக்கு எனது வாக்குரிமை என்ற விழிப்புணர்வுக்காக இந்த போட்டி நடத்தப்படுகிறது நாகை மாவட்டத்தில்.